அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது கல்வி கோட்பாடு பற்றி சிந்திக்க தூண்டும் பன்றியும் ஆமையும் உதாரணங்களாகிய கல்வி கோட்பாடு எனும் அருமையான கட்டுரையை செவிமடுத்து சிந்தித்து செயற்படுங்கள். அது ஒரு மாலை பொழுது. 3 வீதிகள் சந்திக்கும் முச்சந்தி. வயதான ஒருவர் உரத்த குரலில் ஏதோ சொல்கிறார். சிலர் அவர் அருகில் நின்று கேட்கின்றார்கள். இப்படி கிராமங்களில் நடப்பது வழக்கம். மது போதையில் சிலர் சில தத்துவங்களை உதிர்த்து தமது அறிவை பறைசாற்றிக் கொள்வது கிராமங்களில் புதிய நிகழ்வல்ல. ஆனால் அன்று அந்த வயோதிபர் சொல்லிக் கொண்டிருந்த ஒரு தத்துவம் ஒரு கேள்வியாக அமைந்திருந்தது. சற்று காது கொடுத்தேன். கிராமிய பேச்சு மொழியில் பண்டிய திண்டவன் பரமஞானி, ஆமைய திண்டவன் அதைவிட ஞானி என்று சொல்லி அதன் பொருளை அங்கிருந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த முதியவர். பண்டி என்பது பன்றி என்னும் மிருகத்தை குறித்த கிராமிய பேச்சு வழக்கு சொல் என்பதும், ஆம என்பது ஆமை என்னும் உயிரினத்தை குறித்த கிராமிய பேச்சு வழக்கு சொல் என்பதும் எனக்கு தெரியும். திண்டவன் என்பது தின்றவன் என்ற சொல்லின் கிராமிய வழக்கு என்பதும் எனக்கு விளங்கியது. ஆனால் திண்டவன் என்ற சொல் தின்னுதல் என்ற பொருளில் தின்றவன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதாக தெரியவில்லை. எவரும் அவர் கூறிய அந்த வாக்கியத்தின் பொருளை சொல்லவில்லை. அவரே ஒரு புன்சிரிப்பை உதிர்த்துவிட்டு தனது வித்துவத்தை காட்டினார். தின்றவன் என்றால் வென்றவன் என்று கருத்து என்று முதலில் சொல்லிவிட்டு, பண்டியை வென்றவன் பரமஞானி, ஆமையை வென்றவன் அதைவிட ஞானி என்று முடித்துவிட்டு, இப்ப விளங்குதா என்று கேட்டார். அவரது பார்வை என் பக்கம் திரும்பியது. நான் ஒருவனே அங்கிருந்த படித்த இளைஞன். நான் பார்வையை மறுபக்கம் மாற்றிக்கொண்டு பேசாமல் நின்றேன். நல்ல வேளை அவர் என்னிடம் ஒன்றும் கேட்கவில்லை. அவரே பதில் சொன்னார். பண்டி நிலத்தை தோண்டி அகழ்ந்து கிழங்குகளை எடுத்து தின்னும். அதுபோல நல்ல நூல்களை ஆராய்ந்து உட்பொருளை அகழ்ந்தெடுத்து கற்க வேண்டும். அப்படி கற்பவன் ஞானியாகி விடுகின்றான். பண்டியை விடவும் ஆழமாக தோண்டி கருத்துக்களை எடுத்து கற்பவன் பண்டியை வென்றவனாகின்றான். அவனே பரமஞானி என்று விளக்கினார் அவர். ஞானம் கல்வியிலும் மேலானது என்பது எனக்கு தெரியும். பண்டிய திண்டவன் பரமஞானி என்பது பன்றியை வென்றவன் பரமஞானி என்ற கருத்தமைந்த வாக்கியம் என்பது புரிந்துவிட்டது. என்ன அற்புதமான வாக்கியம்! கல்லுதல் என்றால் தோண்டுதல் என்று பொருள். மலையை கல்லி எலியை பிடித்த மாதிரி என்ற பழமொழி கல்லுதல் என்பதன் பொருள் தருகின்றது. கொழுந்து கிள்ளி எடுக்கப்படுவது, கிழங்கு கல்லி எடுக்கப்படுவது. கல்வி என்ற சொல்லுக்கு தோண்டி அறிவு பெறல் என்பது பொருள். இதைத்தான் ஆராய்ந்து பெறுவதே கல்வி என்றனர் அறிஞர்கள். ஆழ்ந்து அகழ்ந்து கற்றலே கல்வி. பண்டி மிகச்சிறந்த உபமானம். எவ்வளவு அற்புதமான ஒப்பீடு! அடுத்தது ஆமைய திண்டவன் அதைவிட ஞானி. அதற்கும் அவரே பொருள் சொல்லுகின்றார். ஆமை தனது வழியில் மெதுவாக செல்லும். தனது பிரயாணத்துக்கு இடையூறாக ஏதாவது வந்துவிடுமோ என்ற கவனத்தோடு நடந்து செல்லும். சிறு சத்தம் கேட்டாலும் உடனே 4 கால்களையும் தலையையும் தனது ஓட்டுக்குள் மறைத்து கொண்டு அசையாமல் நிற்கும். ஆபத்து விலகியபின் தனது பயணத்தை தொடரும். அதேபோல புற ஆரவாரங்களைக் கண்டு தனது ஐம்புலன்களையும் அடக்கிக் கொண்டு தன் வழியில் வாழ்பவன் ஞானியாகி விடுகின்றான். ஆமைக்கு கால்கள் 4, தலை 1, எண்ணிக்கை 5. மனிதனுக்கு பொறிகள் 5, அதன் வழி புலன்கள் 5. 5 புலன்களையும் தேவையற்ற விடயங்களில் செலுத்தாமல் அறிவின் வழியில் செலுத்தினால் அவன் ஞானியாகி விடுகின்றான். ஆமையை திண்டவன் அதாவது ஆமையை வென்றவன் பண்டியை திண்டவனை அதாவது பன்றியை வென்றவனை விட பெரிய ஞானியாகி விடுகின்றான் என்று அவர் மிக விளக்கமாக கருத்தை சொன்னார். ஆமையின் இந்த வகை செயற்பாட்டை உமாபதி சிவாச்சாரியார் தனது திருவருட்பயன் என்ற நூலில் மிக அருமையாக பின்வருமாறு சொல்லுகின்றார். புலன் நடக்கி தம்முள் பொக்குருவார் போதார் தலம் நடக்கும் ஆமை தக. தரையிலே நடக்கின்ற ஆமை எமக்கு கற்றுத்தந்த பாடம் எவ்வளவு அற்புதமானது என்பதை எண்ணி பார்த்தால் வியப்பாக இருக்கிறதல்லவா? பன்றியையும் ஆமையையும் கற்றலுக்கும் கற்றபடி நிற்றலுக்கும் உவமைகளாக்கிய கிராமத்தவரை எப்படி பாராட்டுவதென்றே தெரியவில்லை. திருவள்ளுவர்
தனது திருக்குறளில் கற்றலையும் அதன்படி நிற்றலையும் வலியுறுத்தி அருமையாக பின்வருமாறு பாடுகிறார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத் தக. சென்ற இடத்தாற் செலவிடாது தீதொரி நன்றின்பால் இப்பது அறிவு. சந்தேகம் இல்லாமல் தெளிவாக கற்க வேண்டும். கற்க வேண்டியவற்றை கற்றபின் அதற்கேற்ப வாழ வேண்டும் என்பது முதலாவது குறளின் பொருள். மனதை அதன் போக்கில் செல்லவிடாது தீய வழிகளிலிருந்து விலக்கி நல்ல செயற்பாடுகளின் வழியில் செல்ல வைப்பதே கல்வியினால் கிடைக்கின்ற அறிவின் பயன்பாடாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது குறளின் பொருள். பன்றியைப் போல கற்க வேண்டும், ஆமையைப் போல அதன்படி நிற்க வேண்டும் என்று சிந்தித்தால் அதே பிழையாகுமா? இன்று கற்றலும் அதன்படி நிற்றலும் ஆகிய 2 செயற்பாடுகளுமே செயலற்றனவாகிவிட்டன என்று சொல்லுமளவுக்கு வேதனைப்படுமளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. ஒருவன் தான் கற்றவை யாவற்றையும் மறந்து போன பின்பும் அவனிடம் எது எஞ்சியிருக்கின்றதோ அதுவே கல்வி என்றான் ஒரு மேலத்தேய கல்வியலாளன். எனக்கு இந்த கருத்து மிகவும் பிடித்திருக்கின்றது. இன்று கற்றவர்களிடம் எது எஞ்சியிருக்கின்றது என்பது தெரியவில்லை. வள்ளுவரும் கல்வியும் உலக பொதுமறை என்று போற்றப்படுகின்ற திருக்குறளில் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என பல அதிகாரங்களில் கல்வியின் பெருமை பேசப்பட்டுள்ளது. ஒரு பிறவியிலே ஒருவன் கற்ற கல்வியானது அவனுக்கு 7 பிறப்புகளிலும் உதவும் தன்மை படைத்தது என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் மாப்புடைத்து. இத்தகைய ஒரு கருத்தை உலகின் எந்த மேலைத்தேச கல்வியலாளனும் சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. ஏனெனில் மேலைத்தேய சமய கோட்பாடுகள் மறுபிறப்பை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்து, பௌத்தம் முதலான கீழத்தேச சமயங்களே மறுபிறப்பை ஏற்றுக்கொள்கின்றன. கல்வி பிறவிகள் தோறும் தொடர்ந்து வரும் என்றும் அந்தந்த பிறவிகளிலும் அது அவனை காப்பாற்றும் என்றும் சொன்ன கருத்தே கல்வி என்பது புண்ணியம், பாவம் என்பவை ஒருவனது ஆன்மாவோடு தொடர்ந்து வருவது போல வரும் என்றவாறு அமைகின்றது. எப்படி இருக்கிறது தமிழர்களின் கல்வி பற்றிய கருத்து? 2000 ஆண்டுகள் பழமையான கருத்துக்கள் இவை. கற்றவனுக்கு எந்த நாடும் அவனது சொந்த நாடாக ஆகிவிடும், எந்த ஊரும் அவனது சொந்த ஊராக ஆகிவிடும். அப்படி இருக்க ஒருவன் கற்காமலேயே தன் வாழ்நாள் முழுவதையும் வீணாக்கி இறந்து விடுகிறானே என்று வள்ளுவப் பெருந்தகை ஆச்சரியப்பட்டு வருந்துகின்றார். ஜாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஔவையாரும் கல்வியும். கல்வி கற்றவன் எங்கு சென்றும் வாழ்ந்து கொள்வான் என்று ஔவையார் அரசனுக்கு எதிராக அந்த காலத்திலேயே கல்வியின் பெருமையை சொல்லி வைத்துள்ளார். மரத்தளபாடம் செய்கின்ற தச்சு தொழிலாளியின் தொழில் தெரிந்த ஒரு மகன் ஒரு கோடாரியோடு காட்டுக்குள் புகுந்தால் அவன் பிழைத்துக் கொள்வான். அதுபோலவேதான் கல்வி கற்றவனும் எந்த திசைக்கு சென்றாலும் அங்கே பிழைத்துக் கொள்வான். மரம்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்தற்றே எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஔவையார் அருமையான உதாரணம் மூலம் விளக்கியுள்ளார். தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை அதை உண்டவர் நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ்வார் என்று தெரிந்திருந்தும் அதிகமான அரசன் அதை தான் உண்ணாமல் ஔவையாராகிய புலவர் வாழ வேண்டும் என்று நினைத்து ஔவையாருக்கு கொடுத்தான் என்ற செய்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கல்விக்கும் கல்வி கற்றவருக்கும் கொடுத்த மதிப்பையும் கல்வியின் பயன்பாட்டையும் நன்கு விளக்குகின்றன. கற்றலும் நிற்றலும். படிக்காதவன் தவறு செய்தால் மன்னிக்கலாம், படித்தவன் தவறு செய்தால் மன்னிக்க முடியாது என்கிறார் மகாகவி பாரதியார். பாஞ்சாலி சபதத்தில் தருமன் நாட்டை பணயம் வைத்து சூதாடியதற்காக கோபப்பட்ட பாரதியார் தருமனை ஏசும் போதும் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்து இழந்தான், சீச்சி சிறியோர் செய்கை செய்தான் என்று அருவருப்பு அடைகின்றான். சிறியோர் செய்கை என்பது கல்லாதவர் செய்கை ஆகும். தருமன் ஆயிரக்கணக்கான நீதி நூல்களை கற்றவன். அப்படி இருந்தும் இப்படி செய்துவிட்டானே என்று ஆத்திரப்படுகின்றார், அருவருப்பு அடைகின்றார். இன்று கல்வி என்பது பெரும்பாலும் தொழிற்கல்வியாகவே அமைந்துள்ளது. கற்றவன் வறுமைப்படுவதற்கோ துன்பப்படுவதற்கோ சந்தர்ப்பம் இல்லை. கற்றவற்றை மறந்தவர்களும் கற்றபடி நடக்க மறுப்பவர்களுமேதான் துன்பப்படுகின்றார்கள்.
கல்வியே சமூகங்களிடையே பொது கலாச்சாரத்தை ஏற்படுத்த வல்லது. கல்வியே சகிப்புத்தன்மையை வளர்க்க வல்லது. கல்வியே சமயம் கடந்து, மொழி கடந்து, சாதி கடந்து, நாடு கடந்து மனித குலத்தை ஒற்றுமைப்படுத்த வல்லது. கல்வியே மனிதனை மனிதனாக வாழ வைக்க வல்லது. இப்படித்தான் நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்று கல்வி எமது எதிர்பார்ப்பை நிறைவு செய்யக்கூடியதாக உள்ளதா என்று ஆராய்ந்து பார்த்தால் அச்சமே மிஞ்சுகின்றது. கற்றவனே அதிகம் கெட்டவனாக இருக்கின்றான். மாணிக்க வாசகர் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்றும் கல்வியென்னும் பல்கடல் பிழைத்தும் என்றும் கூறியது ஏனென்று இப்போதுதான் புரிகின்றது. கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று யோகிகள் கதறும் அளவுக்கு கல்வி சீரழிந்து விட்டது. கற்றவர்கள் கற்றபடி நிற்பதில்லை. வாழ வேண்டிய வழிமுறையை இன்றைய கல்வி தரவில்லை. இப்போது பன்றியையும் ஆமையையும் நினைத்து பாருங்கள். குற்றம் கல்வியிலே இல்லை. எவற்றை கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்ற திட்டங்கள் சரியாக இல்லை. கல்வி ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்க வேண்டும். இறைவனை ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மாணிக்க வாசகர் அழைத்து பாடுகின்றார். வேலின் வடிவம் போல் கல்வி இருக்க வேண்டும். வேல் கீழே ஆழ்ந்து மேலே அகன்று பின் நுண்ணியதாக கூர்மை பொருந்தி இருக்கும். கல்வியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றனர் ஆன்றோர். இன்று பொருளாதாரம் படித்தவனது வீட்டில் பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது? வர்த்தகம் படித்தவன் வர்த்தகமா செய்கின்றான். விவசாயம் படித்தவன் விவசாயமா செய்கின்றான். விஞ்ஞானம் படித்தவன் என்ன கண்டுபிடிப்பை செய்திருக்கின்றான். இப்படி பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆராய்ந்து பொருத்தமானவற்றை கற்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். தானும் வாழ்ந்து நாடும் வாழக்கூடிய அறிவையும் உணர்வையும் கல்வி வளர்க்க வேண்டும். எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய கல்வியை துவேசமற்ற, பகைமையற்ற, போரற்ற சந்தோஷமான வாழ்வை மக்கள் யாவரும் வாழக்கூடிய கல்வியை கற்பித்து யாவரும் மனிதர்களாக வாழ வழி சமைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.